இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளும் செய்தியினுடைய தலைப்பு பெயின் இஸ் பார்ட் ஆஃப் ஹாப்பினஸ். சந்தோஷத்தின் ஒரு பகுதி வலி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா வாழ்க்கையில நம்ம வலியே இல்லாம ஒரு நல்ல காரியத்தை அடையவே முடியாது. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? வலி இல்லைன்னா எந்த சாதனையும் கிடையாது. இன்னைக்கு ஒலிம்பிக்காக பிராக்டிஸ் பண்றவங்களை போய் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில நான் எக்ஸசைஸ் பண்றதுக்கு போக முன்னாடி என் பாடி சொல்லுது, ஐயோ வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் என்னது, போய் ஏதாவது பண்ணாதான் எனக்கு உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வலி இல்லாமல் சாதிக்க முடியாது, வலி இல்லாமல் சந்தோஷத்தை அடைய முடியாது அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு அம்மா கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க எப்படி அவங்க ஒரு பிள்ளைய சுமந்து கொண்டிருந்த காலத்துல எவ்வளவு அசௌகரியங்கள்லாம் அவங்க அனுபவிச்சாங்க, எவ்வளவு வேதனையா இருந்துச்சு. சாப்பிட்டா வாந்தி, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட விருப்பம் ஆனா சாப்பிட முடியல, இப்படி பல்வேறு வேதனைகள் எல்லாம் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு அம்மாவும் கூட ஒரு நாளும் எனக்கு இந்த குழந்தை வேறான்னு சொன்னதே கிடையாது. இந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவங்க ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு சைடே தான் படுக்கணும், அப்படிதான் இப்படி படுக்கணும் அப்படிலாம் சொன்னாலும் கூட அவங்க என்ன செய்றாங்க, அந்த குழந்தை வரும், அந்த குழந்தைய நான் ஏந்தி சுமந்து கொண்டு போவேன், நான் சரியான நேரத்தில் அந்த குழந்தைய பிரசவித்து கொண்டு வருவேன் அப்படிங்கிற அதை மனசுல வச்சுட்டு சந்தோஷமாக அவங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ ஒவ்வொரு தாய்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாலும் அவங்க சொல்லுவாங்க வலி இல்லாம சந்தோஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்கூல்ல இருந்த போது லெப்ரசி மிஷன்ல இருந்து வருவாங்க. அதாவது லெப்ரசி யாருக்காவது வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பையன்களையும் வர வச்சு எங்கேயாவது ஒயிட் பேட்ச் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. எங்கேயாவது எவனுக்காவது ஒயிட் பேட்ச் இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன பின்னை வச்சு அதை குத்தி பார்ப்பாங்க. வலி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. வலி இல்லை அப்படின்னா பிரச்சனை, வலி இருக்கு அப்படின்னா சரி போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு நம்ம சில வேளைகள்ல நன்றி சொல்லணும். எதுக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வருகிற வேதனைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற வலிகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சந்தோஷத்தின் ஒரு பகுதி வலி, சந்தோஷத்தின் ஒரு பகுதி வேதனை, சந்தோஷத்தின் ஒரு பகுதி கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 1வது 2வது அதிகாரத்தை நீங்க திறந்து வைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். 1 சாமுவேல் 1வது மற்றும் 2வது அதிகாரங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெண்மணி அன்னாள் அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறோம். அன்னாள் ஒருவேளை எல்கனாவுக்கு முதல் மனைவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேத பண்டிதர்களும் ரபிகளும், அதாவது யூத வேத பண்டிதர்கள் அவர்களும் சொல்றாங்க. சோ பிள்ளை இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு, 2வது திருமணத்தை அவர் அடைகிறார். பிள்ளை இல்லை அப்படின்னா அன்றைக்கு அந்த காலத்துல ஒரு சாப மாதிரி, ஒரு சோசியல் ஸ்டிக்மா இவங்களை குத்தி, அது இவங்க சரியில்லை, இவங்க பாவி அல்லது சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனா வேத புத்தகத்துல ஆண்டவர் பிள்ளை இருந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதாவது பிள்ளை இருந்தாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இல்லைன்னா நீங்க சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நீங்க உன்னத பாட்டை நீங்க பார்க்கும்போது நிறைய பேர் உன்னத பாட்டை கிறிஸ்து சபை அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் செய்வாங்க. அது ஒரு தவறான ஒரு வியாக்கியானம், அது ஒரு தவறான வியாக்கியானம். அங்க உன்னத பாட்டுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a collection of love songs between a husband and wife. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையில இருக்கின்ற காதல் பாடல்கள், அன்பின் பாடல்கள், நேச பாடல்கள் தான் நாம உன்னத பாட்டுல பார்க்கின்ற காரியங்கள். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துல கல்யாண நேரத்துல பாட்டெல்லாம் பாடுவாங்க, நம்மளாம் பாடுறோம் இல்லைங்களா? அது போல பாட்டெல்லாம் அவங்க பாடுவார்கள். ஒரு சில பாடல்கள், உன்னத பாட்டுல இருக்கிற பாடல்கள் எக்ஸாக்ட்லி எகிப்து தேசத்துல இருக்கின்ற பாடல்களோட அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை ஒத்து போகிறதாக இருக்கிறது. 400 வருஷம் எகிப்து தேசத்துல இருந்தாங்க. அங்க உள்ள பாடல்களை ஏதாவது ஒன்றை அவங்க கத்திருக்க மாட்டாங்களா? அவர்கள் என்ன செய்றாங்க, நல்ல பாடல்களை, கணவன் மனைவி 2 பேரும் எப்படி ஒருத்தவங்க நேசிக்கிறாங்க அப்படிங்கிற பாடல்களை எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அவங்க என்ன பாடுறதை நம்ம பாக்குறோம். ஆனா உன்னத பாட்டுல கணவன் மனைவி 2 பேரை மட்டும் தான் பாக்குறீங்களே ஒழிய பிள்ளைய நீங்க அங்க பார்க்கவே இல்லை.
பிள்ளை இருந்தாதான் அதாவது வாழ்க்கையிலே சந்தோஷம், இல்லைன்னா வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை அப்படிங்கிறது வேதம் காட்டும் காரியம் இல்லை. பிள்ளை நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கும் ஈவு, பிள்ளை நிச்சயமாக நமக்கு சுதந்திரம் தான், பிள்ளை நிச்சயமாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் காரியம் தான். பிள்ளை இல்லை என்றால் சபிக்கப்பட்டவர்கள், பிள்ளை இல்லை என்றால் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உன்னத பாட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளை இல்லதா, ஆனா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். பிள்ளைகள் நிச்சயமாக நமக்கு தேவை, பிள்ளைகள் சந்தோஷமானவர்கள் தான், பிள்ளைய ஆண்டவர் தான் தராரு, அது ஈவு தான், சுதந்திரம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா பிள்ளை இல்ல அப்படின்னா வாழ்க்கையே இல்ல, சபிக்கப்பட்டவர்கள், ஏதோ பாவம் செஞ்சிருக்காங்க, ஏதோ சந்ததி சாபம் அவங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல, அத ஒரு நாளும் வேத புஸ்தகம் ஆமோதிப்பதே இல்லை. பட் எல்கனா அவருடைய வாழ்க்கையில அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் சமுதாயத்துல நிச்சயமாக பிள்ளை இல்லை அப்படின்னா ஒரு சாபம் என்று கருதப்பட்டதுனால அவர் அல்லது செல்வாக்கு இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மையிலே சந்தோஷமான ஒரு குடும்பம் இல்லை, அவருக்கு சுதந்திரம் கிடையாது அப்படின்னு யோசிப்பாங்க. சுதந்திரம் அப்படின்னா ஒரு வாரிசு கிடையாது அப்படின்னு யோசிப்பாங்க. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். பைபிள்ல அன்னாள் மொத ஆளா அல்லது பெனினா மொத ஆளா நமக்கு தெரியல. பட் நிறைய வேத பண்டிதர்கள் அன்னாள் தான் மனைவி அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பெயர் உபயோகத்துல அன்னாளுடைய பேர் தான் வருது அப்படிங்கிறதுனால அன்னாள் முதலாவது மனைவியாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம யூகிக்கிறோம். ஓகே, நம்ம யோசிக்கிறோம் அந்த மாதிரி. சோ இந்த ரெண்டு மனைவிகளையும் கூட்டிக்கிட்டு அப்புறம் ரெண்டாவது மனைவியுடைய பெண்ணினாளுடைய பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, எல்கனா ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக சீலோவுக்கு அவர் செல்கிறார். ஆனா பெண்ணினால் என்ன செய்யறா, அண்ணால கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவளை பார்த்து ஏளனம் செய்து கொண்டே இருப்பதை பாக்குறோம். உங்களையும் என்னையும் ஏளனம் செஞ்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு. அதுவும் எல்லாரும் இந்த சமுதாயத்துல ஒன்றை குறைவாக பார்க்கின்ற அந்த காரியத்துல நம்மள யாராவது ஏளனம் செஞ்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசித்து பாருங்க. ஏற்கனவே அவ புண்பட்டவளாக இருக்கிறார். ஒருவேளை அவள் முதல் மனைவியாக இருந்து இரண்டாவது மனைவியை தன்னுடைய கணவன் பிள்ளைக்காக கல்யாணம் செய்திருப்பாரு என்றால் அதுவே ஒரு பெரிய தூக்கம். அதற்கு கூடுதலாக இப்ப இரண்டாவது மனைவி பெண்ணினாலும் என்ன செய்யறா அப்படின்னா அவளை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பயங்கர துக்கப்படுறான். துக்கப்பட்டு இருக்கும்போது எல்கனா வரார். அவர் ஆறுதல் சொல்றார். நீ ஏன் கஷ்டப்படுற, நீ ஏன் துக்கமா இருக்கிற, நான் 10 மகன்களுக்கு சமம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணாள் ஒண்ணுமே சொல்ல, சும்மா வாயை மூடுங்க, சும்மா இருங்க அப்படிலாம் சொல்ல, நேரா ஜெபிக்க போறா. தன்னுடைய இதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல அவ ஊற்றுறா. என்ன வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணும் அப்படின்னு தெரியல, அவ ஜெபம் பண்றா. ஆனா அந்த ஜெபம் அங்கிருந்த ஆசாரியனால தவறாக கருதப்படுகிறது. அவர் என்ன யோசிக்கிறாரு, ஓ குடிச்சிட்டு இவ ஜெபிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வளரிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவரு யோசித்து, நீ எப்ப நீ குடியை நிறுத்த போற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப தைரியமா அண்ணாள் தனக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அந்த இடத்துல கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஒரு 5 முக்கியமான காரியங்களை இந்த வசனத்துல இருந்து, இந்த 2 சாப்டர்ஸ்ல இருந்து, இந்த 2 அதிகாரங்கள்ல இருந்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது பெயின்ஃபுல்னஸ். எத்தனை பேர் வழியை நீங்க உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பல வேளைகள்ல நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட எனக்கு இந்த மாதிரி வழி இருக்குது அப்படின்னு யாராவது ஷேர் பண்ணும்போது எனக்கும் இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்லவே மாட்டேன். பலருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பழக்கம் இருக்கிறது. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் அப்படியே தவிச்சிருந்தேன், எனக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, இதை காட்டிலும் பெருசு அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மது ஒண்ணுமே இல்லை, நம்ம குறைச்சி மதிப்பிடுறாங்க. நீங்க அப்படியே அதாவது சில வேளை பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கணும். நீங்க அவங்க சொல்றதை நீங்க கேளுங்க, அவங்க வழியை நீங்க கேளுங்க. அவங்க எவ்வளவு வேதனை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை காட்டிலும் நீங்க பல மடங்கு வேதனை அடைஞ்சிருக்கலாம் வாழ்க்கையில, அல்லது அதை காட்டிலும் பல மடங்கு வேதனை அடைஞ்சவங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா அமைதியா கேளுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அண்ணால் இன்னைக்கு உங்ககிட்ட தன்னுடைய வழியை குறித்து பேசினா நீங்க நிச்சயமாக கேட்பீங்க அப்படின்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். பயங்கரமான வழி. ஏன் அப்படின்னா சமுதாய ஸ்ட்ரக்சர், சமுதாய கட்டமைப்பு அப்படி இருக்கிறது. நீ மலடியா, உனக்கு பிள்ளை இல்லையா, நீ சபிக்கப்பட்டவள், உனக்கு அந்தஸ்து கிடையாது,
சமுதாயத்துல கீழான நிலையில நீ இருக்கிற அப்படின்னு தள்ளப்பட்ட ஒரு ஆளாக அவள் யோசித்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு கூடுதலாக வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்காங்க. யாருன்னா பெனினாள். பயங்கரமான கிண்டல். சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாரைய பத்தி பேசுற மாதிரி இருக்கும், ஆனா உங்களை பத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுற ஆட்கள் இருப்பாங்க. பயங்கரமா இரிட்டேட் பண்றா, கோபப்படுத்துறா, ஏளனமாக பேசுகிறாள், கிண்டல் அடிக்கிறா. பயங்கரமாக ஒரு ஒரு வேதனை இங்க அன்னாளுக்குள்ள வருகிறத நம்ம பாக்குறோம். யார்கிட்ட போய் சொல்றது? சோகமா இருக்கிறா. எல்கனா அவர் வராரு. எல்கனா வந்து சொல்றார், நீ ஏன் துக்கப்படுற, நீ ஏன் சோகமா இருக்கிற? நான் உனக்கு 10 பிள்ளைகளுக்கு சமமாக இல்லையா? 8வது வருஷத்துல அவள் புருஷனாகி எல்கனா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இது எல்லாமே அவங்க போற வழி. சாப்பிடல, சஞ்சலம், அழுதுகிட்டே இருக்கிறாங்க. 10 குமாரர்களை பார்க்கலும் அதிகம் அல்லவா என்றான். ஏன் அப்படின்னா இப்ப எல்கனா இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அண்ணால பாத்துக்கிறதுக்கு எந்த வாரிசும் கிடையாது, எந்த மகனும் கிடையாது, சொத்தே வராது. ஏன்னா ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொத்து அப்படிங்கிற ஒரு காரியமும் இருந்துச்சு. ஆனா நம்ம அதாவது மக்கள், இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல போகும்போதே நம்ம பாக்குறோம், அங்க டிர்சா அப்படின்னு ஒரு பெண், அப்புறம் அவங்களோட இருக்கிற அந்த 4 பெண்களுக்கும் மோசே வந்து சொத்தை கொடுக்கும்படியாக சொல்கிறார். சோ முதல் தடவையாக பெண்களுக்கும் சொத்துரிமை அப்படிங்கிற அந்த காரியம் வேத புஸ்தகத்துல வரதை நம்ம பாக்குறோம். இருந்தாலும் யார் நம்மளை வச்சு காப்பாத்துவாங்க? இங்க எல்கனா சொல்றாரு, நான் வந்து 10 குமாரர்களுக்கும் மகன்களுக்கும் அதிகமானவங்க, அதை பார்க்கலும் அதிகம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவன் மனசுல என்ன போயிட்டு இருக்கும் அப்படின்னா, அவ ஏங்க நீங்க கல்யாணம் பண்ணீங்க, நீங்க ஏன் எனக்கு பிள்ளை இல்லைன்னு தானே நீங்க கல்யாணம் பண்ணீங்க, இப்ப அதனால தானே இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சிருக்கலாம். நான் யூகிக்கிறேன், அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். அதனாலதான் அவ ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை, ஒரு வார்த்தையும் பேசல. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க சொல்றது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல வார்த்தையெல்லாம் சொல்றீங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லல. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு 9வது வசனம், அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் சொல்லி பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் வேதனை, சமுதாய கட்டமைப்பு வேதனை தருகிறது. வீட்டுக்குள்ளேயே ஒரு எதிராளி, வேதனை. கணவனும் ஆறுதல் சொல்ல முடியல, நிறைய கேள்விகள், வேதனை. நேரம் என்ன செய்யற, நான் ஆண்டவர்கிட்ட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போவதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்ப ஆலயத்துக்கு வந்தாச்சு. இங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறா. ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? 12வது வசனத்துல, அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். நிறைய வேளையில வாயை கவனிப்பாங்க, நம்முடைய பாடி லாங்குவேஜை கவனிப்பாங்க, ஆனா உள்ளத்துல உண்மையிலே என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத யாரும் கவனிக்க மாட்டாங்க. சோ வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ஆனால் தன் இருதயத்திலே பேசினாள். அன்னாள் தன் இதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு உன்னை விட்டு விலக்கு என்றான். நாம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அதான் டிரான்ஸ்பரன்ஸ் சொல்லுவாங்க. நாம ஒரு இப்படிதான், இப்படி இருந்தா இப்படி அப்படின்னு ஒரு வரையறை நம்ம வச்சிருப்போம். நாம இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க மேல அப்படியே அதை திணிச்சு நம்ம பார்ப்போம், இதுல ஃபிட் ஆகலையா, அவ இதுல ஃபிட் ஆகலன்னா இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். சோ அதுதான் ஏலி பண்றாரு. இல்லையே, ஜெபம் பண்ணோம்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லணுமே, வாயை திறந்து. ஸ்தோத்திரம் சொல்லலன்னா ஆவி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் யோசிப்பா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே, என்ன இன்னைக்கு ஆவியே இல்லையே, ஆவியானவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஆவியானவர் எல்லா இடத்துல, ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். இல்ல ஸ்தோத்திரம் ஒழுங்கா சொல்ல, நன்றி, எல்லாம் சத்தம். அபிஷேகம் இல்லையே, ஏன் அபிஷேகம் இல்லை அப்படின்னா, இல்ல கைத்தட்டெல்லாம் பயங்கரமா இல்ல அதனாலதான் அபிஷேகம் இல்ல அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. இல்லன்னா இல்ல பிரசங்கம் பண்ணும்போது அப்படின்னு 2 போட்டா என்னது அபிஷேகம்.
அபிஷேகம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏலி அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். எல்லாரும் ஜெபம் பண்ற விதத்துல இவ ஜெபம் பண்ணலையே, ஏதோ வளர்ற மாதிரி இருக்கு, வாய் மட்டும் அப்படியே உதடு மட்டும் அசையுது, சத்தம் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவர் சொல்ற முடிவு பண்றாரு. ஓ, இவ என்ன செய்யிருக்கா, குடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உன் குடிய விட்டு வா. சோ இங்க ஏலியும் என்ன செய்யறாரு அப்படின்னா சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஒரு சைடு சமுதாயம், ஒரு சைடு பெனினால், ஒரு சைடு எல்கானா, ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஆசாரியன். என்ன செய்யறது? பயங்கரமான வழி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நீங்க வழி இல்லாம போகவே முடியாது. நான் வழியை பத்தி வழியை பத்தி சொல்றேன். வழி இல்லாமல், வேதனை இல்லாமல் நீங்க இந்த வாழ்க்கை பயணத்தை கடக்கவே முடியாது. யாராவது ஒருத்தவங்க உங்களை குத்ததான் செய்வாங்க, யாராவது ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்ததான் செய்வாங்க. நாம சென்சிட்டிவா இல்லாம, இந்த தொட்டாச்சி நீங்க போல அப்படி இல்லாம நாம திக் ஸ்கின்னோட நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அண்ணாளுக்கு தைரியம் வந்துருச்சு. யாருகிட்ட போறா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போறத நம்ம பாக்குறோம். அவ தைரியமாக இந்த இடத்துல அவ பேசுவதையும் நாம பாக்குறோம். இங்க நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா 15வது வசனத்துல, அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, 15ல அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனை. பாருங்க, பயங்கரமா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. இதுவரைக்கும் பேசாம அப்படியே அமைதியா இருந்த பெண் ஜெபிச்ச உடனே அவ விவரத்தை விளக்கம் கொடுப்பதை நம்ம பாக்குறோம். அப்படி இல்ல ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ. என் மனச பாருங்க, எவ்வளவு துக்கமா இருக்குது. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால் சொல்றார். ஏங்க இங்க பாருங்க, என் உள்ளத்தை பாருங்க. என் உள்ளத்தை நான் ஆண்டவர்கிட்ட நான் ஊற்றிட்டு இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு வேதனை தெரியுமா, எவ்வளவு கிளேசம் தெரியுமா, எவ்வளவு மன சஞ்சலம் தெரியுமா, எவ்வளவு வலி தெரியுமா என் உள்ளத்துல அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு அவ விளக்கம் சொல்வதை நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, வாழ்க்கையுடைய நிஜம் என்ன தெரியுமா? வலி அப்படிங்கிறது உண்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து, ஐயோ எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எல்லாரும் இப்படி ஏசுறாங்க, எல்லாரும் என்னை ஏளனமா பேசுறாங்க அப்படின்னு உட்கார்ந்து இல்ல, அவ எந்திரிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் எப்போது நம்ம கிட்ட அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். எப்படிலாம் அவ ஜெபம் பண்ணா அப்படிங்கிறத ஏலி கிட்ட அவ விளக்கி சொல்றா பாருங்க. அவ சொல்றா, என் இதயத்தை நான் ஆண்டவர்ட்ட நான் ஊற்றி விட்டேன், வழியில இந்த வேதனையில நான் இப்படி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்வதை பாக்குறோம். நான் அவ விளக்க சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது தைரியமான ஒரு பெண்ணாக, அதே நேரத்துல தான் உள்ளத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத மிக தெளிவாக ஓப்பனா அவ சொல்ற ஒரு பெண்ணாக இருக்கிறத நான் பாக்குறேன். நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற ஒரு பெண்ணுங்க, அதனாலதான் நான் இப்படி பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றத நான் பாக்குறோம். இன்னைக்கு யாராவது அப்படி சொல்றவங்க இருக்காங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் டிப்ரெஸ்ட் உமன் ஆர் டிப்ரெஸ்ட் மேன், மன சஞ்சலம் உள்ள ஒரு ஆளு நானு அப்படின்னு சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என் வாழ்க்கையில நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் பயப்படுறதே கிடையாது. ஆனா அதே வேளை நம்ம அதுக்காக பிரேயர் பண்றதும், அதுக்கான அந்த சிரத்தை எடுப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல மிக தெளிவாக ஏலி கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஏலி சொல்றாரு, நீ குடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்றதுனால இல்லைங்க, நான் டிப்ரெஷன்ல இருக்க, மன சஞ்சலத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். சொல்லிட்டு என்ன செய்யறா, அவ ஜெபிக்கிறத பாக்குறோம். ஜெபம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதை விட, யார்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோமோ அவர் நமக்கு வெற்றி தருவார். ஜெபிப்பது என்பது நமக்கு பலனை கொடுக்கும். ஜெபிப்பது என்பது ஆண்டவரோட பேசுவது, ஜெபிப்பது என்பது ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருப்பது, ஜெபிப்பது என்பது ஆண்டவரை சார்ந்திருக்கும் ஒரு காரியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அருமையானவர்களே, ஜெபத்துக்கு நாம நேரம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஜெபத்துக்கு அதே போல எல்லா நேரத்திலும் ஜெப சிந்தனையோட ஆண்டவர் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாரு, நம்மளோடய அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற நினைப்போடைய அந்த கான்சியஸ்னஸ் அதோட வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாம் தம்முடைய மனைவி மலடியா இருந்த போது அவர்தான் ஜெபம் பண்ணார், அவர்தான் ஆண்டவரோட பேசினார். ஈசாக்கு தன்னுடைய மனைவி மலடியா இருந்த போது அவர்தான் ஆண்டவரோட பேசினார். ராகேல் தன்னுடைய கணவன்கிட்ட போயிட்டு அவர் சொன்னா, எனக்கு
எனக்கு பிள்ளைய தாங்க, இல்லைன்னா நான் சாகுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அண்ணால என்ன செஞ்சா அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போய் கதர்னா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு நம்ம கதறுவதை பார்க்கலாம். ஒரு மனுஷன் போயிட்டு நீங்க இதை கொடுக்கல அப்படின்னு நான் சாக போறேன் அல்லது வீட்டை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றதை விட, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் உதவி அதுக்கு நம்ம கேட்டதையும் கொடுப்பாரு, அதே நேரத்துல நம்ம கேட்டதுக்கு மேலாக கொடுப்பாரு, அதே நேரத்துல கேட்டது வேண்டாம் வேற ஒண்ணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் திட்டத்தையும் மாற்ற முடியும். இது எல்லாமே ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக செய்யும் காரியங்கள். அருமையானவர்களே, பிரேயர்ஃபுல்னஸ் இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவதாக ஹோப்ஃபுல்னஸ். இவ இங்க போயிட்டு அவ சொல்றா, எப்படி ஜெபம் பண்றா பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, 11வது வசனம், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவ சொல்றா, இப்ப ஜெபிக்கும் போதே அவ என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு நம்பிக்கையோட ஜெபம் பண்றா. ஒரு பிள்ளை நிச்சயமா ஒரு மகன் பிறப்பா, அந்த மகனை நான் என்ன செய்வேன், ஆண்டவருக்கு என்று நான் கொடுப்பேன், சவரகன் கத்தி அவனுடைய தலையில படுவதில்லை. அப்படின்னா எப்படி சிம்சோன் நசரேய விரதம் எடுத்து இருந்தானோ அதே போல ஆண்டவருக்காக முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றதை நான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கென்று நான் அவனை கொடுப்பேன், ஒப்பு கொடுப்பேன், சகல நாளும் அவனை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்கும் போதே அவ ஒரு நம்பிக்கை அடைவதை நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்கும் போதே தனக்கு என்ன ஆண்டவர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவ பாக்குறா. ஜெபிக்கும் போதே அவ திருப்பி ஆண்டவருக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அவ ஜெபத்துக்கு போகும்போது ஒருவேளை வெறுங்கையோட போறனே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனா ஜெபம் முடிச்சுட்டு அவ வரும்போது வெறுங்கையோட வரல, ஏற்கனவே அந்த பிள்ளையை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டா. அதனால ஆண்டவர் பாத்தீங்கன்னா பிள்ளைய கொடுக்கிறார். சோ இதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க பொருத்தனை பண்ணலன்னா நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அது வேத சத்தியம் இல்ல. வேதத்துல ஆண்டவர் அப்படி சொல்ல, இயேசு கிறிஸ்துவும் அப்படி சொல்ல. நீங்க எது மேலேயும் ஆணையிட்டு சொல்லாதீங்க அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எது மேலேயும் ஆணையிட்டு சொல்லாதீங்க. ஆலயத்தின் மேலேயோ அல்லது உங்க மேலேயோ யார் மேலேயோ ஆணையிட்டு சொல்லாதீங்க. நீங்க சிலர்லாம் சொல்லுவாங்க, பைபிள் சத்தியமா சொல்றேன், சொல்லவே தேவையில்லை, உங்களுடைய ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்பது இல்லை என்று இருக்கட்டும், நாம பொருத்தனை பண்ணாதான் ஆண்டவர் பலன் தருவார் அப்படின்லாம் பைபிள்ல கிடையவே கிடையாது. பொருத்தனை செய்தார்கள், ஆண்டவர் செய்தார், அவ்வளவுதான். பொருத்தனை இல்லாமலும் ஆண்டவர் என்ன நீங்க கேட்கறீங்களோ அதை தர முடியும். அருமையானவர்களே, இன்னைக்கு சிலர்லாம் சொல்லுவாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க பிரதர், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஆண்டவர் அற்புதம் செய்யறாரா இல்லையான்னு பாருங்க அப்படிங்கிறது. நான் வேதத்தை அறிந்த வரை வேதத்தில் இருக்கிற தேவன் சொல்லாத ஒரு காரியம். பொருத்தனை பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம். ஆண்டவருக்கு நம்ம பிரைப்லாம் கொடுக்க முடியாது, லஞ்சம் கொடுக்க முடியாது. ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்து நீங்க அதை செய்யுங்க ஆண்டவரே, நான் அதை செஞ்சிடறேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஆனா இவளுக்குள்ள இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் இந்த அவமானத்தையும் நிந்தையையும் எடுத்து போடும்போது அவருக்கு என்ன செய்ய போறேன், என் பிள்ளைய நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜெபத்தின் நேரத்திலே ஒரு நம்பிக்கையோடு அவள் வருவதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது நீங்க 16வது வருஷத்துல உங்களுடைய அடியாளை பேலியால் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க அப்படின்லாம் அவ பேசுவதை நாம பாக்குறோம். பேசிட்டு 17வது வருஷத்துல அதற்கு ஏலி சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆண்டவர் அப்படியே செய்யணும்னு சொல்லிட்டு, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதையே பத்தி பேசிட்டே இருப்பாங்க சிலர். ஜெபம் பண்ணிட்டதுக்கு ஒரு அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டீங்களா, அதையே பத்தி பேசி, எங்க கிச்சன்லயே அதை பத்தி, தூங்க போகும்போது அதை பத்தி, என்ன சாப்பிட போகும்போது அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் பேசுறது கிடையாது. ஏன்னா ஒய்ஃப்ட கேட்டு பாருங்க, ஜெபம் பண்ணிட்டோமா திட்டம் போடலாம், இதை எப்படி செய்யலான்ட்டு. இதே பத்தி பேசிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே என்ன நடக்கும் என்னமோ, அதாவது மிஞ்சி போனா என்ன, நம்ம செத்துப்போம், அவ்வளவுதானே, ஆண்டவர்கிட்ட போயிருவோம். இதை பத்தி கவலைப்பட்டு இருக்க தேவையில்லை. இதை நான் ரொம்ப கடினமான பாதையில தான் நான் இதை கற்றுக்கொண்டேன். கவலைப்படாம சரி
ஆண்டவர் செய்யறது செய்யட்டும். இது கிடைச்சாதான் வாழ்க்கையில சந்தோஷம், இது நடந்தாதான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது நடந்தாதான் பெரிய ஆளு அப்படிலாம் கிடையவே கிடையாது. Just as I am, I think I am so special to God. நான் இருக்கிற மாதிரியே ஆண்டவருக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஆள் தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். இது கிடைச்சாதான், அது செய்தாதான், இதை சாதிச்சாதான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனா பிளான் பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா கவலைப்பட்டிருக்க கூடாது. ஜெபிச்ச பிறகு அவளுடைய முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவள் துக்கமாக இல்ல, சந்தோஷத்தோட போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா she went with joy, சந்தோஷத்தோட போனா அப்படின்னு இருக்கு. யாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு துக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, இல்ல நான் ஜெபம் பண்ண அப்படின்னா ஆண்டவர் செய்வார். ஆண்டவர்கிட்ட நீங்க பேசிட்டே இருக்கீங்கல்ல, ஒவ்வொரு நாளும் பேசிட்டே இருக்கீங்கல்ல, ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார், பெஸ்டானதை செய்வார். நான் சொன்னது போல ஒருவேளை நீங்க கேட்கறத கொடுப்பாரு, அது கேட்டதுக்கு அதிகமா கொடுப்பாரு. இல்ல கேட்காத ஒன்றை, கேட்டதை வந்து கேன்சல் பண்ணிட்டு கேட்காத ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்க முடியும். அருமையானவர்களே, அந்த நம்பிக்கை அவளுக்குள்ள வந்து விட்டது. இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம மனசஞ்சலத்தோட இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு நல்லதையே செய்வார் என்பதுதான். நான்காவது, தேங்க்ஃபுல்னஸ். தேங்க்ஃபுல்னஸ். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். 20வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, 20வது வசனத்துல, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். சாமுவேல். பாருங்க, பலவேளை நம்ம யோசிக்கிறோம், பேரிடுவது என்பது இஸ்ரவேல் சமுதாயத்துல அதிகாரம் உள்ளவங்களுக்கு தான், கொஞ்சம் மூத்தவங்க அவங்கதான். ஏவாளும் தன்னுடைய பிள்ளைக்கு பேரிட்டாள் காயின் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அன்னாலும் தன்னுடைய பிள்ளைக்கு சாமுவேல். ஏன் சாமுவேல்னு பேர் வைக்கிறார்? ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க உங்களுக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன். இன்னைக்கு உங்க வீட்டுல போய் பார்த்து, ஒவ்வொன்னையும் பார்த்து, ஆண்டவர் இதை கொடுத்தார், இது ஆண்டவர் இதை கொடுத்தார், ஆண்டவர் இதை செய்தார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை நன்றி 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 அப்ப நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்த்து, ஆண்டவர் இதை செய்தார், ஆண்டவர் இதை செய்தார், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி சொல்லி நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு பெரிய ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும் போது. அருமையானவர்களே, இங்கே சாமுவேல் என்று பெயரிட்டால் அப்படின்றத நம்ம பாக்குறோம் 20வது வசனத்துல. அது மட்டுமல்ல, 23வது வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, 23ல, அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முளை கொடுத்தால், அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால், பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். சொன்னபடி அவ செஞ்சா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பால் மறக்கிற வரைக்குமாவது நான் பிள்ளைய வச்சிருக்கிறேன். அந்த காலத்துல எவ்வளவு நாள் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. சின்ன பையனா இருக்கிறான், கொண்டு வந்து அங்க விட்டுட்டாங்க. ஆண்டவருக்கும் நன்றி காணிக்கையும் கொடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்க விட்டுட்டாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அங்கு ஆண்டவரை அவள் தொழுது கொண்டாள். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்க பறிக்கிறீங்க அப்படின்லாம் யோசிக்கவே கிடையாது. நிச்சயமாக என் பிள்ளை ஒரு பெரிய தலைவனா வருவான் அப்படின்னு அவ யோசிச்சிருப்பா. நிச்சயமாக கடைசி நியாயாதிபதி சாமுவேல் இஸ்ரவேல் வரலாறையே புரட்டி போட்ட ஒரு நபராக, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, ஒரு பெரிய தலைவனாக எழும்பினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம சில வேளைகள்ல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை அதை நம்ம விடாம நம்ம புடிச்சு வச்சுக்குவோம். இது நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம நம்ம விட்டுருவோம். நம்ம கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதை வைத்து ஆண்டவர் இன்னும் ஒரு பெரிய காரியத்தை நமக்காக செய்ய முடியும். நமக்காக மட்டுமல்ல, முழு சமுதாயத்துக்காகவும் தேசத்துக்காகவும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நிச்சயமாக இன்றைக்கு நான் அண்ணாவை பத்தி பேசுறேன் அப்படின்னா, ஆண்டவர் அவ நேசித்தா, ஆண்டவர் இடத்துல பிரேயர் பண்ணா, ஆண்டவருக்கு நன்றி சொன்னா, நன்றி உள்ள இருதயத்தோட அவள் வாழ்ந்தால் ஆண்டவரை அவ வந்து மகிமைப்படுத்தினாள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். 5வதாக கடைசியாக ஜாய்ஃபுல்னஸ். 2வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அன்னாளுடைய பாட்டு. அன்னாள் வந்து தன்னுடைய குழந்தைய ஆலயத்துல விட்டு அவ வந்து ஒரு பாட்டு பாடுவதை நம்ம பாக்குறோம். இங்க தன்னுடைய மகனை கொண்டு போய் ஆலயத்துல விட்டுட்டு இங்க வந்து பாடல் பாடுவதை பாக்குறோம். எப்படிப்பட்ட பாடலை அவள் பாடுகிறாள் நீங்க பாருங்க. 1வது வருஷத்துல, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது,
சந்தோஷமா இருக்கிறேன் கர்த்தருக்குள்ள. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், களி கூறுகிறேன். உம்முடைய ரட்சிப்பினால சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க, நிம்மதியை கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எஸ்கே சர்ச்சுக்கு வந்து சொன்னார், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க வாஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எக்ஸாக்ட்லி. நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஜெபம். அருமையானவர்களே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை அப்படின்னு அண்ணால் சொல்றதை பாக்குறோம். எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. ஏன் அப்படின்னா, வழியில போயிட்டு வேதனையை அடைஞ்சி, கஷ்டத்தை அடைஞ்சி, அவமானத்தை அடைஞ்சி, நிந்தையெல்லாம் அடைஞ்சி, இப்ப ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்ச உடனே அந்த அற்புதத்தை அவ அனுபவிச்சுட்டு இருக்கும்போது சொல்றா, உங்களை போல வேற யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா, பெயின் இஸ் பார்ட் ஆஃப் ஹாப்பினஸ். சந்தோஷத்தினுடைய ஒரு பகுதி வலி அப்படின்னு சொல்றாங்க. அருமையானவர்களே, வேதனை, நம்முடைய கஷ்ட காலத்தை நம்ம கடக்காம அப்படி விட்டுட்டு நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னம்னா, அதன் பின்பு வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம அடைய முடியாது. தொடர்ந்து பேசலாம். இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். பேபி பெண்ணினால பார்த்து சொல்றாரு நினைக்கிறேன், நீ ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காத, இனி பேசாத அப்படின்னு சொல்றா. அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். பெண்ணினாளுடைய பிள்ளைகளை பத்தி நம்ம பேசவே இல்லை. அண்ணாளுடைய பிள்ளைய பத்தி தான் நம்ம பைபிள்ல நம்ம பாக்குறோம். சாமுவேலை பத்தி நம்ம பாக்குறோம். இங்க தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 7வது வசனத்துல, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். எளியவனை உயர்த்துற தேவன் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவ சந்தோஷமா பாட்டு பாடி ஆண்டவரை துதிப்பதை நாம பாக்குறோம். அருமையானவர்களே, கஷ்டம் வரும்போது நீங்க யோசிங்க, இந்த கஷ்டத்தை நான் கடந்து போவேன், இந்த வலி பரவாயில்ல, நான் இதை கடந்து போவேன், நான் ஆண்டவர்கிட்ட நான் போவேன், நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் நான் சார்ந்திருப்பேன், அவர் எனக்கு உதவி செய்வார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகுது. அது இந்த வலியை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க விசுவாச பாதையில போய்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி நம்ம ஆண்டவர்கிட்ட நாம் கேட்போம், ஆண்டவரே, அன்னாளை போல சில வேளைகள் நான் கிளேசத்தின் ஊடே கடந்து போறேன், மன சஞ்சலத்தின் ஊடே நான் கடந்து போறேன். ஆனா நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நீங்க என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. சந்தோஷத்தினால, திருப்தியினால, தைரியத்தினால, விசுவாசத்தினால நீங்க என்ன நிரப்புங்க. இந்த விசுவாச பாதையில என்னுடைய வாழ்க்கை பயணத்துல என்ன வந்தாலும் சரி, வலி, வேதனை, அவமானம், இன்னல், ஏளனம், எதை நான் சந்திக்க நேர்ந்தாலும் சரி, சந்தோஷமா சந்திக்க உதவி செய்யுங்க. ஏன்னா இதை தாண்டி எனக்கு ஒரு பெரிய காரியத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இதுல இருந்து ஒரு மீட்பை தருவீங்க, விடுதலையை தருவீங்க அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.